நிவேதிம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் இன்றைக்கு எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் எந்தனுடைய சக்தி ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, நல்லதோட சக்தி அதிகமாக இருக்கா, கெட்டதோட சக்தி அதிகமாக இருக்கா, இதனால் நமக்கு வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நம்மளோட வீட்டில் நல்ல சக்தி இருக்கா, இல்லை கொஞ்சம் பேட் வைப்ரேஷன் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நார்மலாக இயல்பாக உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்களை பற்றி என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதாவது வீட்டில் அடிக்கடி என்ன ஆகும், சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பண்ணுற உணவு பதார்த்தங்கள் ஏதோ ஒன்று உப்பு கூடவோ குறையவோ உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் அதிகமாக என்ன பண்ணிடுவீங்க, போட்டுருவீங்க. தெரியாதனமாக ஒவ்வொரு விஷயங்கள் என்ன ஆகுறது, தடங்களாக ஆகிறது. வீட்டில் பண்ணுற ஒவ்வொரு இது என்ன பண்ணாகும், மிஸ்டேக் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே லைட்டாக பேட் வைப்ரேஷன் என்ன ஆகுது இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்வினை ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக தீவினை ஒன்று உண்டு. பாவம்னு இருந்தால் கண்டிப்பாக புண்ணியம்னு இருக்கும். அதே மாதிரி நல்லதுன்னு இருந்தால் கண்டிப்பாக கெட்டதுன்னு உங்கள் வாழ்க்கையில் இருந்தே தான் ஆகும். சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்வினையை நம்ம வச்சுக்கிட்டு, நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு, கெட்டது எப்படி வீட்டை விட்டு அப்புறப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். வீட்டில் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் விளக்கு போடுதல், விளக்கு வழிபாடு பண்ணுறதுலேருந்து வீட்டில் நீங்கள் சமைக்கிறது வரைக்கும் எல்லாமே நம்மளோட வாழ்வியல் ஒன்றிணைந்த ஒன்று. ஏற்கனவே நீரோட தன்மையை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதுலேயும் உணவோட தன்மையும் அதே போல தான். நீங்கள் எந்த மென்டாலிட்டி, அதை நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் சமைக்கிறீங்களோ அதே மைண்ட் செட்டில் தான் என்ன ஆகும், அந்த உணவானது பரிமாறும் போதும் சரி, அதை சாப்பிட்றவங்களுக்கும் அதே குணம் தான் என்னாகும், வந்து சேரும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம வீட்டில் என்னென்ன மாற்றலாம் அப்படின்னு நான் சொல்லட்டா? வீட்டில் என்னென்ன மாற்றணும் அப்படின்னா, கண்டிப்பாக பூஜை அறைன்னு ஒன்று இருந்தால் தயவு செய்து அதை என்ன பண்ணுங்க, திரை போட்டு வையுங்க. வழிபாடு பண்ணுற சமயத்தை தவிர மீதி நேரங்களில் நீங்கள் வழிபாடு பண்ணுற இடம், அதாவது சாமி சிலை வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்த திரை போட்டு வச்சுருங்க. சரிங்களா? மற்ற நேரங்களில் என்ன பண்ணுங்கள், ஃபோட்டோஸ் இருந்தால் அது தேவை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சிலாரூபங்கள் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறபோது என்ன பண்ணுறோன்னு அப்படின்னா, கண்டிப்பாக திரையிட்டு தான் வச்சுருக்கணும். வழிபாடு பண்ணுற நேரத்தில் மட்டும்தான் என்ன பண்ணணும், அந்த இதை நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி வீட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டில் எப்போவுமே என்ன ஆகும், ஒட்டடை இருக்கக்கூடாது. வீட்டில் ஒட்டடை ஏதாச்சும் இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கள், அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் எல்லோரும் பள்ளி என்ன பண்ணுறீங்க, அவசகுணமாக பார்த்துட்றீங்க. அதாவது அது தப்பு. ஒரு வீட்டில் பள்ளி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நல்ல சக்தி இருக்குதுன்னு தான் அர்த்தம். சரிங்களா? பள்ளி இல்லை, அங்கே பள்ளி கத்தலை அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? அதனால் என்ன பண்ணுங்கள், வீட்டில் கண்டிப்பாக பள்ளி இருக்கணும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வழிபாடுக்கும் அது என்ன ஆகணும், பலன் கொடுக்கணும். ஒவ்வொரு விஷயங்களை வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கணும். வீட்டில் என்ன பண்ணக்கூடாது, முதல்ல ஒரு சமையல் கட்டில் பெண்கள் இருக்கும்போது 3 விஷயங்கள் எப்போவுமே சமையலில் நடக்கக்கூடாது. 1, எக்காரணத்தை கொண்டும் பாலானது திரியக்கூடாது. 2வது, பாலை பொங்க விடாதீங்க. 3வது என்னென்னா, எக்காரணம் கொண்டும் சாதம் தீயக்கூடாது. அதாவது அடியில் அடி பத்துதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அளவில் என்ன பண்ணக்கூடாது, வீட்டில் சாதமானது வடிக்கக்கூடாது. அது குழஞ்சு போனாலும் சரி, இல்லை லைட்டாக வேகலினாலும் பரவாயில்ல, அது என்ன ஆகக்கூடாது, அடி பிடிச்சு பற்றவே கூடாது. சாதம் எப்படின்னு இருக்கும், ஒன்று லைட்டாக வேகலை அப்படின்னு கொஞ்சம் தண்ணி விட்டு கூட என்ன பண்ணிக்கலாம், வேக வச்சுக்கலாம். குழஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அடி மட்டும் என்ன பண்ணக்கூடாது, பிடிக்க விடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, குப்பையை வந்து சேர்த்து குமிச்சு வைக்காதீங்க. இரவு நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வீட்டை பெருக்குனீங்க அப்படின்னா அதை ஒரு முறத்தில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம ஏதாச்சும் முக்கியமான பொருட்களுக்கு இது தவறு விட்டுட்டுனா இருட்டு நேரத்தில் குப்பையை கொண்டு கொட்டினா தேட முடியாது. அதனால் என்ன பண்ண சொன்னாங்கன்னா, குப்பையை கூட்டி என்ன பண்ணுங்க, தனியாக எடுத்து வைங்க. அதனால் சாயந்தர நேரத்துக்கு மேலே கூட்டவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காலையில் ஏதாச்சும் மிஸ்ஸிங் பொருள் இருந்தால் அதை புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி குப்பையை கூட்டி மூளைக்கூட்டில் குமிச்சு வைக்காதீங்க. நீங்கள் அள்ளி ஒரு முறத்தில் கூட போட்டு வச்சிடலாமே தவிர வீட்டில் குப்பை என்ன பண்ணக்கூடாது, குமிச்சு வைக்கக்கூடாது. அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு விஷயங்களை பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன தான் வழிபாடு நிறைவாக பண்ணாலும், நான் எல்லா பதிவுகளும் சொல்கிற மாதிரி தான், குலதெய்வத்தை கூப்பிடாமல் நீங்கள் வழிபாடு பண்ணலை அப்படின்னா அந்த வழிபாடு முழுமை பெறாது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷமாவது குலதெய்வத்தை ஜஸ்ட்டு நினைங்க. முதல்ல நினைங்க. நினைத்தலே வழிபாட்டுக்கு முதல். நினைக்க முக்தி யார், அண்ணாமலையார். அண்ணாமலையார் நீங்கள் என்ன பண்ணணும், நினைச்சாவே என்ன ஆகும், அண்ணாமலையை நினைக்கவே உங்களுக்கு என்னாகும், முக்தி வந்து சேரும். ஸோ அந்தளவுக்கு பலன் கொடுக்கக்கூடியது என்னது,
வழிபாடு. அதனால் வழிபாட்டில் என்ன பண்ணுறீங்க, முதல்ல நினைங்க, நினச்சி வழிபாடு பண்ணுங்க. அந்த இடத்துல சுவாமி இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா சுவாமி உங்கள் கூட இருக்கிறார் அப்படின்னு நினச்சி அந்த வேலையை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அந்த வேலையானது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். சரிங்களா? உங்களோட நினைவாற்றல், அதாவது உங்களோட நினைவே என்ன தான் வழிபாடில் இருக்கிற சுவாமி தான். வள்ளல் சுவாமி சொல்லுவார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்கே அப்படின்னு சொல்லுவார். முதல்ல உடம்பே கோயில். சரிங்களா? உள்ளே இருக்கிறவர் தான் சுவாமி. நீங்கள் நினைச்சு வழிபாடு பண்ணுறதா என்னது, வழிபாடு. சரிங்களா? அதனால் எங்கே போய் இது பண்ணால் தான் உங்களுக்கு அது கிடைக்கும், இங்கே போனால் தான் இது படிக்கும், அதெல்லாம் கிடையாது. இருந்த இடத்துல மனதை ஒரு நிலைப்படுத்தி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மனதுக்குள் நினைத்து வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் அதீத ஆற்றல் உங்களுக்கு தரும். சரிங்களா? அந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த யூடியூப் சேனலில் கேளுங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் இதற்கான பதில்கள் அனைத்தும் என்ன ஆகும், உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.